வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகளை சாப்பிடும்போது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம ஒரு பழமோ அல்லது 2 பழமோ எடுத்துக்கொள்ளலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். அப்போ நம்மளுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை அத்திப்பழம் நமக்கு கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை அத்திப்பழம் இந்த மாதிரி தான் நமக்கு சரி பண்ணும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் அது நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரம் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம முன்னாடியே தடுக்க முடியும். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரையை தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து நரம்புகளை பார்த்தோம்னா அமைதியடைய செய்யும். உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாதுளம் பழம் இருக்கும். இதனால நம்மளுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது மாதுளம் பழம். நரம்புகளையும் மாதுளம் பழம் வலுப்படுத்துகிறது. நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் மேம்படும். அப்போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனையான அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுத்துக்கலாம். பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலையும் நம்ம பெறலாம். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இதை நம்ம சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால ஆரோக்கியமான முறையில் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை குணமும் படுத்திக் கொள்ளலாம். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை மாற்றி கீரைகளை சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், அக்ரூட் பருப்புகள், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவில் பார்த்தோம்னா விட்டமின் பி என்னும் தயாரின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. வாரத்தில் ஒரு தடவை
நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பன்றி இறைச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா விருப்பப்படும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்புச்சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணி நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் பொழுது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை சாப்பிடுங்க. இதில் விட்டமின் B12 அதிகம் இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றெல்லாம் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு இறைச்சியை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் பலம் பெறும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அதனால் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களில் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் இந்த மாதிரி நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நிறைந்திருக்கு. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். புற நரம்புகளினுடைய வலு குறையாது. ஸோ அதாவது புற நரம்புகள்லாம் உங்களுக்கு வலிமையாக்கப்பட்டு விட்டமின் B12 கிடைக்கப்பட்டு நரம்புகள் உறுதியாக இருக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான் நம்ம கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறோம். நமது நரம்பு மண்டலம் உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை இதன் மூலமாக குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.